அன்புள்ள நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், மேலும் நியோமேக்ஸ் நிறுவனத்திலே முதலீடு செய்துள்ள அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் மூத்த குடிமக்கள் நலசங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணனின் மாலை வணக்கம். அன்புள்ள நண்பர்களே, இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நமது வழக்கானது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் 2.25 மணிக்கு துவங்கியது. அந்த நிகழ்வுகளை உண்மையாக இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிற செய்தியை நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் சுந்தர் தியாகராஜன் அவர்கள் இப்போது விளக்கமாக உங்களிடையே உரையாற்றுவார். வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் சுந்தர் தியாகராஜன். இந்த வழக்கு தொடங்கியவுடன் எப்பொழுதுமே ஒரு ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா பிபி தான் பேசுவார், கவர்மெண்ட் லாயர் பேசுவார். அவர் என்ன சொன்னார்னா, இவங்க கொடுத்த லிஸ்ட்டில் வந்து சில பிளாட்டுகள் வந்து விற்றுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த முரண்பாடு என்ன சொன்னார்னா, இவங்க பேரில் சில சொத்துக்களும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதற்கு நிறுவனத்தின் வழக்கறிஞர் யோகேஷ் கண்ணா அவர்கள், இல்லை சார், அதுக்கெலாம் எங்களுக்கு வந்து இது வச்சுருக்குறோம், அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வச்சுருக்குறோம், பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பவர் வந்து லைவில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீதியரசர் கேட்டார். அதுக்கு வந்து லைவில் இருக்குது, நாங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு வந்து ஏன் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்சி, அதாவது வந்து முரண்பாடுகள் உள்ள பிளாட்லாம் வந்து நீங்கள் சேர்க்காதீங்க, அதில் ஏன் அதை எப்படி நீங்கள் வேலேஷன் கமிட்டி கொடுத்தீங்க, வேலேஷன் கமிட்டி அதெல்லாம் பார்க்காமலாம் வந்து வேலேஷன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதனால் வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். நம்ம வேறு ஒரு நிலத்தை எடுத்து நம்ம கொடுத்துட்டு நாளைக்கு இதே கோர்ட்டில் வந்து நிற்கக்கூடாது, அவங்க கிளியர் கட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதன் பிறகு வெப்சைட் பற்றி பேச்சு வந்தது. வெப்சைட் 2 வெப்சைட் கவர்மெண்ட் இவங்க சொன்னாங்க, நிறுவனத்தின் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வெப்சைட் கிளியராக இருக்குது, www.neomaxproperties.com அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னார், .com அது சொன்னார். அந்த வெப்சைட்டில் கிளியராக இருக்குது. எப்படி கிளியராக இருக்குனாக்கா, இப்போ விருதுநகர் சைட்டுன்னு எடுத்துட்டாக்கா, விருதுநகரை கிளிக் பண்ணாக்கா அதில் வந்து பிளாட்டுகளாக வரும். பிளாட் நம்பர் 40 வேணாக்கா 40 கிளிக் பண்ணாக்கா அதனுடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டு, அவனுடைய சேல் டீடு எல்லாமே இருக்கும். எல்லா டீட்டெயிலும் அதிலே நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த எம்ஸ்டார் ரெரா ஏஜென்சிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வெப்சைட் இதில் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார், டெபாசிட் சைடில் ஏதாவது அசோசியேஷன் ஆரம்பிச்சிருந்தா கூட அவங்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் வந்து தடங்களுக்கு மன்னிக்கணும், ஒரு வண்டி ஒன்று கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் அவர் என்ன 2-3 வெப்சைட்டில் கூட போட்டாங்க, சீக்கிரம் நம்ம வேலை எடுக்க இங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் அதையும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற சொன்னார். இது வந்து பிட் பண்ணுறது கிடையாது, அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ராஜெக்டில் என்னென்ன இப்போ லேண்ட் இருக்குது, என்னென்ன பிளாட்ஸ் இருக்குது, பிளாட் நம்பர் என்ன, அதனுடைய டீடு எல்லாமே பேரண்ட் டீடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நாளைக்கு மறுநாள் நான் ஆர்டர் போட்டுருவேன், இன்றைக்கி ஆர்டர் பண்ணாச்சு, நாளைக்கு மறுநாள் நான் ஆர்டர் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். என்னென்னா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, இவோட அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நமக்கு வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரேடி எல்லா பிரச்சனையும் முடிச்சாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு வாய்தால் வந்து ஏதாவது ஒன்று சொல்லும் போது தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன், எங்களுடைய கருத்து. பட் அவங்க நம்ம வந்து குறையாக சொல்லலை, நம்ம எப்போவுமே இவோட அப்படியே குறை சொன்னது கிடையாது. அவங்க வந்து அடுத்த நாளைக்கு மறுநாள் கிளியர் கட்டாக வருவாங்க நினைக்கிறேன். இஎம்டி பற்றி அவங்க பிபி வந்து ஒன்றும் சொல்லலை, அது வந்து கொஞ்சம் மலுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. இஎம்டி வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதுனா, அதனால் அவங்களோட பணம் வாங்குறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல வேணான்னாரு. இப்போ இது இஓடபிள்யூ தரப்பில் வாங்கலாம், திருப்பி தான் கொடுக்க போகிறோம் இஎம்டி முன்பணத்தை அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வராரு. அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் இந்த இஎம்டி வந்து முடிவு பண்ணாமல் இருக்கிறாங்க. இதுதான் நடந்தது இன்றைக்கி. நாளைக்கு மறுநாள் நான் ஆர்டர் போட்டுருவேன், ஏழை விட்டுறணும். அதாவது முரண்பாடான பிளாட்டுகள் எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுட்டு எது கிளியராக இருக்கோ அதை மட்டும் நம்ம ஏலத்துக்கு கொண்டு போயிடலாம், சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லி நாளைக்கு மறுநாளே திருப்பி வந்து ஒத்தி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அதான் இன்றைய வழக்கு விசாரணை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஏன்னா எதிரணி அணியினர் யாரும் வரல. அந்த நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் சுல்தானோ, அந்த இப்போ நேற்று ஒரு ஆடியோ போட்டிருந்தார் ஒருத்தர், கேட்டிங்களா அந்த ஆடியோவை? ஆமாம், அது வந்து வயசான ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக அவர் வந்து அவருக்கு நான் ஒரு பிரச்சனை, நெப்போலியன் போனபட்டு இன்றைக்கி வரல. நெப்போலியன் ஜெஜாண்டிக்காக இருப்பார், இவர் குள்ளமாக தான் இருப்பார். அவர் யாருன்னு கேட்டோன்னா எனக்கு விசாரிச்சதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கணேஷ் ஆதித்யாங்கிறவங்க பேசியிருக்கிறாரு, அவர் தான் மானாமதுரையா பேசியிருக்காரு, ரொம்ப தரக்குறையாக பேசியிருக்காரு. ரொம்ப தர நான் அதை பற்றி அதாவது என் சர்வீஸ் வயசு இருக்காது இவனுக்கு. இந்த கணேஷ் ஆதித்யா உனக்கு நான் எச்சரிக்கிறேன், இந்த யூடியூப் வீடியோவிலேயே எச்சரிக்கிறேன், என்னுடைய சர்வீஸ் வயசு உனக்கு இருக்காது, உங்கள் அப்பா வயசு இருக்கும் எனக்கு. நீ என்ன அவன் இவன் பேசியிருக்கிற, கிறுக்கெல்லாம் பேசியிருக்கிற,
நீ இன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு நீங்கள் வந்திருந்தேன்னா நான் உங்கள்கிட்ட பேசலாம் வச்சுருந்தேன். வாப்பா தம்பி, என் சர்வீஸ் வயசு இருக்காது உனக்கு, நான் கிராக் அடக்கி பேசு, ஒரு ஏதாவது உனக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ஓப்பனாக இப்போயே சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு போய் சொல்கிறேன், எவனுக்கு டவுட் இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்கயா, நான் என்னன்னு சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். நீ என்ன கேள்வியெல்லாம் கேளு, நான் வந்து கேள்விக்கெல்லாம் பயப்படல. இந்த நிறுவனங்களை பேட்டி எடுத்தாங்க இல்லையா, யாரும் என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லல, அவன் சொல்லியிருக்கான், அந்த பையன் அப்படி பேசியிருக்கான். அதாவது யாரையும் கேள்வி கேட்க விடல. நம்ம இதில் வந்து அங்குசம் கேள்வி கேட்டாரா, நான் இந்த நெப்போலியன் போனபட் என்ற அலைஸ் கடைசாதித்தியா நான் கூப்பிட்றேன், வாயா என் வீட்டுக்கு வாயன்னு கூப்பிட்றேன். தம்பி வீட்டுக்கு வா தம்பி, எங்கிட்ட வா, வந்து பேசு, இல்லை நீ சொல்லு, ஓ மானாமரிக்கு நான் வரேன், சிங்களாக வரேன், சிங்களாக தான் ஒரு கவலைப்பட மாட்டேன். இல்லை நீ என்னதான் சொல்லிக்க, கிழவன் சொல்லிக்க, முதியவன் சொல்லிக்க, எப்படிலாம் சொல்லிக்க, நான் நேரம் வர்றேன், உனக்கு என்ன கேள்வி தான் கேளு, இப்போ என்ன கேள்வி எழுதி வச்சுக்க, எத்தனை கேள்வியாலும் எழுதி வச்சுக்க, நான் பதில் சொல்கிறேன். வந்து அவருடைய சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டாருன்னா அவரும் முரண்பட தகவல்களை பேச தேவையில்லை. அதாவது முரண்பாடுகள் முதல்ல தேனி சங்கத்துக்கு நமக்கு முரண்பாடு இருந்தது. அவங்க நம்மளை போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க? சாய்சரன் தம்பி ஓப்பனாக என்கிட்ட சொன்னார், சார் உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிக்கிறேன் சார், நேரில் வந்து பார்த்து பேசின பிறகு தான் சார் எங்களுக்கு தெரியுது உங்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி கணேஷ் ஆதித்யா யாராக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறாரு, எப்போ சிவகாசிக்காரர் எப்போயும் திட்டிகிட்டே இருக்கீங்களே, நீங்கள் தைரியம் வந்து ஆம்பளையாக இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறான் அந்த தம்பி. நான் சொன்னேன், அவனுக்குலாம் ஃபோன் பண்ண அவசியம் இல்லை, நல்லவனுக்கு ஃபோன் பண்ணலாம். இப்போ நான் ஆதித்ய தம்பி ஏன் வான்னு கூப்பிட்றேன்னு தெரியுமா? அதுலேயும் அர்த்தம் இருக்குது. அவர் முதலீட்டாளர், அவர் ஒரு லீடராக இருந்தால் நான் கூட மாட்டேன். கணேஷ் ஆதித்யங்கிற தம்பி வந்து பியூர் முதலீட்டாளர் நான் கேள்விப்பட்டேன், தேனி சங்கத்தாரெல்லாம் கேள்விப்பட்டேன். அதனால தான் அந்த தம்பிக்கு மதிப்பு கொடுத்து கூப்பிட்றேன், வாயா வந்து பேசுனேன். என்ன அதாவது நாவடக்கம் வேணும், நாவடக்கம். நான் சொல்கிறேன், என் சர்வீஸ் வயசு இருக்காது அவனுக்கு, அவன் என்ன பார்த்து அவன் பேசுகிறான், கிறுக்கான்றான், அது தவறு இல்லையா? அது வந்து நல்லா உணர்ந்தவன் மன்னிப்பு கேட்பான். அல்லது நீ இன்னைக்கு விதைக்கிறல்ல, நாளைக்கு நீ அறுவடை பண்ணுவேன். நீ வயசாகும் போது இதை விட கீழ்த்தரமாக அவனை எவனா பேச வருவான், பல மடங்கு நீ அறுவடை பண்ணுவேன். நீ என்ன விதைக்கிறியோ அதை விட பல மடங்கு நீ அறுவடை பண்ணுவேன். அதனால நான் சொல்கிறேன், நீ வா என் வீட்டுக்கு வா, விவரத்தை வந்து தெரிஞ்சுக்க. கண்ணாப்பட பேசலாம் விட்டுருங்கப்பா, தயவுசெய்து மனதில் மனுஷனாக நடந்துங்க, மக்களாக நடந்துங்க, மக்களாக நடந்துக்காதீங்க. அதனால் தோழர்களே, இதுதான் நடந்தது இன்னைக்கு. அதனால் அடுத்த நிகழ்வு வந்து நாளைக்கு மறுநாள் ஆர்டர் போட்டுருவேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே தாமதிக்க மாட்டேன், ஆர்டர் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இஎம்டி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு மறுநாள் ஆர்டர் போட்டுன்னு சொல்லிட்டாரு. இதான் தோழர்களே இன்றைக்கி நடந்தது. ரொம்ப சுமூகமாக நடந்ததுன்னா, இந்த பேசுகிறவங்கலாம் இடையிடையே பேசுகிறவங்களாம் ஒன்றும் யாரும் இன்றைக்கி வரல, அதனால் யாரும் இடைமறித்து பேசலை, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. நன்றி தோழர்களே, நன்றி நன்றி நன்றி.